UDHR, 75 years of UDHR, Universal Declaration of Human Rights, UN General Assembly 1948 கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 1 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல், இனிஷியலாக ஆல் மென்ஸ் ஆர் ஈக்குவல் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்தியன் ஹன்சா மேத்தா அப்படிங்கிற ஒரு இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் மென் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஹியூமன் பீயிங் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இன்னும் வந்து அதுக்கு வேல்யூ அதிகமாகும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்லையுமே லைக் ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் ஹமாஸ் கான்ஃப்ளிக்ட், எதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவரோட ஃபர்ஸ்ட் மேஜர் சேலஞ்ச் வந்து இன்எஃபெக்டிவ்னஸ். செகண்ட் மேஜர் சேலஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜெண்டர் இஷ்யூஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஸ்டெப் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மென் ஈக்குவல் டு விமன் அப்படிங்கிற கான்செப்டை முன்வைக்கிற UDHR எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா